Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 5.6. போன வீடியோல வந்து கோஆர்டினேட்டல் ஃபார்முலா பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுத்தேன். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மு போட போறோம். இங்க கவனிங்க, எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்காட்டு. Find the area of quadrilateral. Find the area of the quadrilateral. Quadrilateral நாற்கரம். அப்ப நாற்கரத்தின் பரப்பை காண்கன்றான். Formed by the points. அந்த நாற்கரத்துடைய புள்ளிகள் வந்து என்னென்ன புள்ளிகள் கொடுத்துட்டான்? 4 புள்ளிகள் கொடுத்துட்டான். ஓகே, இப்ப 4 புள்ளிகள் எப்படி வருது கிராஃப் நம்ம ரஃபா போட்டுக்கலாம். ஈஸியா ஆன்சர் எடுத்துட்டு வரலாம். வரும்ல. இப்ப 8,6 இதுல வந்து நல்லா கவனிங்க. 8 வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ரஃபா தான் போடுறேன். 8 இப்போ 6 இங்க 8 x ஆக்சிஸ் தானே 8, y ஆக்சிஸ் வந்து 6. அப்போ 8,6 இது 8,6 எழுதிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 5ன்றது இது. ஓகே, 11 வந்து இங்க 11 வச்சுக்கலாம். அப்போ 11 வந்து 5,11. ஓகே, நெக்ஸ்ட் இது x ஆக்சிஸ் இல்லையா, இது y ஆக்சிஸ். பன்னெண்டு வரை வருது. இது 12 வச்சுக்கலாம். இது y ஆக்சிஸ். அடுத்தது -5, இது -5ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ல 12 இங்க வருது. இப்போ -12ன்ற பாயிண்ட். ஓகேங்களா, -5 12 எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? -4,3. -4 இங்க 3ன்னு வச்சுக்கலாம். இது 3. அப்போ -4 3. இப்ப எல்லா புள்ளிகளையும் இணைக்கலாங்களா? இதை வச்சுட்டோம். அடுத்தது இந்த பாயிண்ட் இணைக்கிறோம். நெக்ஸ்ட் இணைக்கிறோம். இது இணைக்கிறோம். இது ரஃபா தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் A, இது B, இது C, D. எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா? ஆன்டி கிளாக் ஒய் டைரக்ஷன்ல பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அப்ப ஆன்டி கிளாக் ஒய் டைரக்ஷன்ல C, D, A, B ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன் ஏரியா ஆஃப் the quadrilateral equal to formula of x1, x2, x3, x4, x1 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் y1, y2, y3, y4, y1 எழுதிட்டோம். ஓகே, இப்போ x1ன்றது எதுன்னு பாருங்க. x1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதானே, இதுதான் x1, இது y1, இது x2, y2. அடுத்தது x3, y3, இது x4, y4. ஓகே, இங்க ஒண்ணா எழுதுங்க. ரஃப் இதுல ரஃப் இதெல்லாம் ரஃப் ஒர்க். அப்ப x1, x2, x3, x4. x1 என்ற பாயிண்ட் எது? -5. அடுத்தது -4. அடுத்து 8. அடுத்தது 5. ஓகே, நெக்ஸ்ட் y1, y2, y3, y4. y1 12. நெக்ஸ்ட் 3. அடுத்தது 6. அடுத்தது 11 எழுதிட்டோம். ஓகேங்களா? சார் முந்தைய வீடியோவில் நம்ம x1, x2, x3ன்னு இப்படி போட்டீங்க. இப்போ என்ன சார் அப்படியே நீல வாக்கில் போட்டுக்கிறீங்க? ஹொரிசாண்டல் இதுல ஹொரிசாண்டலா போட்டுங்க. எப்படி ஒன்னாலும் போட்டுங்க, நமக்கு புரியுதா? அதுதான் முக்கிய கான்செப்ட். ஓகே, புரியுது இல்லையா? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, -5, -4, 8,
5. ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? ஆஃப் x1 -5 -4 8 5 மறுபடியும் -5. ஓகே, -5 -5 4 8 5. அடுத்தது 12 y1 12 y2 3 y3 6 y4 11 மறுபடியும் y1 12. ஓகேங்களா? that's equal half of இது cross multiply பண்றேன். ஓகே, minus into plus minus 5 3s are 15. அடுத்து minus into plus minus 6 4 6 are 24. plus into plus இங்க என்ன சைன் இருக்குன்னு அர்த்தம், plus இங்கேயும் plus plus into plus plus 88. 8 into 11s are 88. அடுத்தது plus into plus plus 60. ஓகே, இது ஒரு பிராக்கெட் போட்டுங்க மைனஸ். ஓகே, மைனஸ் டவுன்ல இருந்து அப். வெவ்வேறு கலரா போட்டு ஈஸியா இருக்கும். அப்போ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 12 4s are 48. 12 4s are 48. plus into plus plus 3 8s are 24. அடுத்தது plus into plus plus 6 3s are 30. okay, plus into minus minus 11 into 5 55. okay, அடுத்த ஸ்டெப் ஆஃப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பாருங்க -39. ஓகே, பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 148. ஓகேங்களா? மைனஸ் இதையும் ஆட் பண்ணுங்க -103. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 54. 24 plus 30 54 minus 48 minus 55 103. ஓகே, அடுத்த ஸ்டெப் இதுல இருந்து இதை கழிச்சுங்க. ரஃப் ஒர்க் 148 ல இருந்து minus 39 லெஸ் பண்ணுங்க 901. 109 மைனஸ் இந்த பிராக்கெட் பாருங்க -103 ல இருந்து 54 லெஸ் பண்ணுங்க. இங்க borrow ஆகும்னா இங்க 9 இங்க 13 ஆகுது. 13 ல போகும்போது 9 4. ஓகே, -49 equal of 109 minus into minus plus. அப்போ 49. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஆஃப் இன்டு 8 158. 109 plus 49 150. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க 7 2s are 14. ரிமைண்டர் 1 1 அப்போ எவ்வளவு 18. 18 9. ஓகே, 79 square units. So area of the quadrilateral equal to 79 square units. Therefore, solution. Therefore, area of the quadrilateral is 79
ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே பிள்ளைகளா? ஓகே ஓகே, அழகா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதே போல நம்ம வந்து எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 5th சம்மு 2 கணக்கு இருக்கு. அந்த 2 கணக்கும் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.